வாங்க மக்களே, இன்னைக்கு நாம ஒரு விசேஷமான அழகும் அதிசயமும் நிறைந்த ஒரு பறவையை பற்றி பார்க்க போறோம். சிவப்பாக ஒளியும் ஒரு அழகு, இயற்கையின் ஒரு ஜீவ நகைச்சுவைன்னு சொல்லலாம். இதுதான் ரெட் கார்டினல் பறவை. ரெட் கார்டினல் என்பது ஒரு அழகான சிவப்பு பறவை, பொதுவாக அமெரிக்காவில் காணப்படும். இது வட அமெரிக்கா கார்டினல், வடக்கு கார்டினல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆண் பறவை தெளிவான சிவப்பு நிறத்தில் இருக்கும். பெண் பறவைகள் பழுப்பு கலந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். இதன் தலைப்பகுதியில் முக்கு போன்ற முடி இருக்கும். இது ஒரு தனித்துவம். ரெட் கார்டினல் பறவைகள் தனித்துவமான பாடல் சத்தம் வெளியிடும். ஆண் மற்றும் பெண் இருவரும் பாடக்கூடியவை. இது மிக குறைவான பறவைகளில் ஒன்று. இவை தங்கள் நிலப்பகுதியை பாதுகாக்கவே அதிகமாக பாடும். ரெட் கார்டினல் அமெரிக்காவின் 7 மாநிலங்களில் மாநில பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை அதிகமாக தேவதாரு மரங்கள் மற்றும் தாழ்வான புதர்களில் கூடுகளை அமைக்கும். ஒரு கூடு சுமார் 3 முதல் 4 முட்டைகள் கொண்டிருக்கும். பெண் பறவையே பெரும்பாலும் முட்டைகளை அளிக்கும். ஆண் பறவை பாதுகாப்பு மற்றும் உணவுக்காக வேலை பார்க்கும். இவை விதைகள், பழங்கள், பூச்சிகள் ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளும். வெப்பநிலை குறைந்தாலும் கார்டினல் பறவைகள் பனிக்காலத்தில் பறக்க தயங்காது. சில சமயங்களில் கண்ணாடியில் தங்கள் ஒளிப்பதிவை பார்த்து தாக்கும். கார்டினல் பறவை ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரும் சின்னமாகவும் கருதப்படுகிறது. இவை காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகமாக செயல்படும். கார்டினல்களின் பாடல்கள் தங்களின் பகுதியை குறிக்க பயன்படுகிறது. கார்டினல்களின் குரல் ஒவ்வொரு பறவைக்கும் தனிப்பட்டதாகும். இதன் நாக்கும் கண்களும் கருப்பாக இருக்கும். இவை அதிகபட்சம் 8 முதல் 10 ஆண்டுகள் வரை வாழும். ரெட் கார்டினல்கள் கூட்டமாக வல்லாது இணையாக வாழும் பறவைகள். ஒரு ஜோடி வாழ்நாளில் ஒன்னாகவே இருக்கிறது வழக்கமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.